Hello everyone. வணக்கம், நான் உங்கள் சுகேஷன் நாடா 247 தமிழ்லேருந்து. ஓகே, ஸோ நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா, தென் லைவ் வந்துட்டீங்க, நான் ஜென்ரலாக எல்லாருமே வந்துட்டீங்கன்னா, ஸோ கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டுருங்க. நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் சோலார் சிஸ்டம், ஸோ ஜாகிரஃபி சோலார் சிஸ்டம்லேருந்து கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சிக்கான பேட்ச் இது நாட் ஓன்லி எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அண்ட் ஐபிசிஎஸ்ஐஓ. ஓகேவா? அசிஸ்டண்ட் போஸ்ட். ஓகே, இதுக்கான கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான், கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்க்கான ஒரு 25 மார்க்ஸ்க்கான ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போவோம் கம்ப்ளீட்டாக 1 by 1. ஓகே, நியூ கமர்ஸ், இது வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும், வாட்ச் பண்ணிக்கிங்க போயிட்டு. ஓகேங்களா? ஓகே, கமெண்ட் லைவ் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணிவிடுங்க. பிரியா சுகுமாரன், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்க. குட் டு சி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். இன்னைக்கு சோலார் சிஸ்டம். So first question, the following is all true about sun. Okay, கொடுக்கப்பட்டதுல எது இதெல்லாம் சரி? It is made up of gases. It has its own heat and light. Sun is a star. Okay, all of the above. கொடுத்திருக்கிறதுல எது வந்து சரியான கேள்வி? ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, which one is right about sun? Magindran, ஹாய்ங்க. ஹலோ, ஹாய். குட். அப்படி ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும் பார்ப்போம். The following is a dash about sun. கேஸ் ஆலானதா, இல்லை இட் ஹாஸ் ஏ ஓன் ஹீட் அண்ட் லைட்டா, இல்லை சன் இஸ் ஏ ஸ்டாரா, இல்லை ஆல் தி அபோவா? ஓகே, எஸ். ஓகே, குட். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். குட் ஒன், ஆல் தி அபோவ். எல்லாமே தான். ஓகே, அடுத்தது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஓகே, டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, வாங்னிகா ஜர்னி, ஹலோ, ஹாய்ங்க. யா. ஸோ ரெண்டாவது கேள்வி, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஓகே, constellation, celestial bodies, asteroids, comet. Okay, different group of stars is called dash. Constellation, celestial body, asteroids, illa comets. பட் இதெல்லாமே வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலே தான் இருக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ். ஓகே, ஏன்னா சோலார் சிஸ்டம் பெருசாக கொஷின்ஸ் இல்லை, ரொம்ப பேசிக் லெவல் தான் கொஷின் எடுத்தாலுமே. ஓகே, யா, குட். செகண்ட் ஒன் ஏசி சார். ஓகே, டன். ஸோ செகண்ட் ஒன் ரெண்டாவதுக்கான கேள்வி வந்து பதில் வந்து கான்ஸ்டிலேஷன். கான்ஸ்டிலேஷன்றது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஸ்டார்ஸ் தான், ஒன்று ஒவ்வொரு ஷேப்பில் எடுக்கும். ஓகே, அதை தான் வந்து கான்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லை. குரூப் ஆஃப் ஸ்டார்ஸோட ஷேப்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க கான்ஸ்டிலேஷன், அந்த நேமை சொல்லுவாங்க. ஓகேவா? இட்ஸ் என்ன கான்ஸ்டிலேஷன். அடுத்த கொஸ்டின், தேர்ட் ஒன், கான்ஸ்டிலேஷன். சூப்பருங்க, குட். தேர்ட் ஒன், த ஃபாலோயிங் பிளானட் ஆஸ் ரிங் அரவுண்ட் இட். ஓகே, கொடுத்துருக்குல எந்த பிளானட்டில் ரிங் சுற்றி வந்து சைடில் அந்த ரிங்ஸ் இருக்கும்? ஓகே, விச் பிளானட்? Jupiter, Saturn, Uranus, all the above. ஓகே, எந்த பிளானட்டில் அந்த ரிங்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும்? ஓகே, தேர்ட் கொஸ்டின். மேபி பிக்சர் பார்த்தா ஆன்சர் பண்ணுறீங்களா பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரிங்ஸ் அமைஞ்சிருக்க பிளானட் எது? ஓகே, எஸ்,
ஆன்சர் இஸ் பி. சாரி, தேர்ட் ஒன் வந்து டி, ஆல் தி அபோவ். ஓகே, ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரிங்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, எல்லாத்துலேயுமே ரிங்ஸ். சேட்டன் மட்டுமே இல்லை, இந்த மூணுத்துலேயுமே ரிங்ஸ் வந்து இருக்கு. அதிக அளவில் சேட்டனில் விசிபிளாக இருக்கும், பட் மற்றதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. The following planet is considered as a Earth twin planet. Okay, following planet is considered as a Earth's twin planet. Which one? Earth twin planet. Earth போலே உள்ள planet எது? Okay, Earth போலே உள்ள planet எது? Okay, which one that? Earth போலே உள்ளது எது? Okay, fourth one C. Okay, good. Venus. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தாங்க. ஓகே, எவ்ரிதிங் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஆன்சர் வந்து சி, வீனஸ். அடுத்த கேள்வி. ஃபாலோயிங் இஸ் கால்ட் டார்ஃப் பிளானட். கொடுக்கப்பட்டதில் எது வந்து ட்வார்ஃப் பிளானட்? சேட்டன், ஜூபிட்டர், மார்ஸ், ப்ளூட்டோ. ஓகே, ஃபாலோயிங் இஸ் கால்ட் ட்வார்ஃப் பிளானட். என்ன சார் இவ்வளோ கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் இந்த டாப்பிக்கில் அவ்வளோதான் கொஷின்ஸ் வரும், அண்ட் தென் கொஷின்ஸ் இப்படி தான் கேட்கப்படும். ஓகேவா, இதை தாண்டி மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், பட் அது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக வருமே தவிர எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி கொஷின்ஸ் வராது. ஓகே, ஏன்னா இது ரொம்பவே பேசிக் லெவலில் தான் எப்பவுமே கொஷின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொட்டேஷன், ரெவல்யூஷன் எல்லாம் கேட்டு வச்சுப்பான், எது எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் பவி, ப்ளூட்டோ. ஓகே, ஃபாலோயிங் இஸ் ட்வார்ஃப் பிளானட் அப்படின்றது எது? ட்வார்ஃப் மீன்ஸ் குட்டி. ஓகே, ட்வார்ஃப் மீன்ஸ் குட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டு சொன்னால் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ட்வார்ஃபிசம் அப்படின்னா குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவல்ல, அதுதான் ட்வார்ஃப், குட்டி அப்படின்றது. ஓகே, பட் எக்ஸாக்டாக இது பிளானட் கூட கிடையாது, அதுவாக விஷயம். ஓகேவா, பிளானட் கேட்டகரியில் கூட இது கிடையாது ப்ளூட்டோ. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ப்ளூட்டோ தான். பட் இங்கே ட்வார்ஃப் பிளானட் கூட குட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் சில பேர் வந்து சார் இது பிளானட்டே கிடையாதே சார் அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி கேட்டால் அது மாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூணில் இது ஒன்று தான் இது 3 பிளானட்டு, இதில் கம்மி இது தான். பட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ளூட்டோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குட்டின்றது குட்டி, பட் பிளானட் வந்து அதாவது ப்ளூட்டோ வந்து பிளானட் கூட கிடையாது. ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, குட். அடுத்த 6வது கேள்வி. ஃபாலோயிங் பிளானட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூன்ஸ். ஓகே, கொடுக்கப்பட்டதில் எதில் அதிக அளவில் மூன் இருக்குது? இப்போ நம்மளுக்கு வந்து மூன், எர்த்துக்கு வந்து மூணுன்னே சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொடுக்க பிளானட்டில் எதில் அதிக அளவில் மூன் இருக்குது? ஓகே, மூன் தான் வந்து நேச்சுரல் சேட்டலைட், ஒளி வந்து கொடுக்கக்கூடியது நைட் டைமில். அது அதிக அளவில் எதுக்கு எர்த்துக்குன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான், மூணுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த மாதிரி இந்த பிளானட் கொடுக்கப்பட்ட பிளானட்டில் எதில் அதிகமாக இருக்குது அந்த மூன்கள்? ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இது வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ஓகே, 61 ஏ சார், தீபா சாகிட்டரிஸ் ஏ சார் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, எல்லாமே ஏ கொடுத்துருக்கீங்க. பட் அப்டேட்டட் படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேட்டன். 82 மூன்ஸ் இருக்கு, 82 மூன் இருக்கு. ஓகே, ஜூபிட்டர் வந்து 79. ஓகே, ஜூபிட்டர் வந்து 79, சேட்டன் வந்து 82 மூன் இருக்கு. ஓகேவா, இது எனக்கும் ஏன்னா நிறைய புக்ஸில் வந்து அப்டேட் ஆகிருக்காது. கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்களே, கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஸோ அதுவும் ஆட் பண்ணி விக்கிபீடியாவில் இதுதான் கொடுத்துருந்துச்சு. இப்போ அதை செக் பண்ணிட்டு தான் நான் மாற்றி கொடுக்குறேன். ஓகேவா, யாராவது ஓல்டு டேட்டாவே ஃபாலோ பண்ணியிருந்தா கொஞ்சம் இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். சண்முக பிரியா மேடம், ஹலோ, ஹாய்ங்க, குட் டு சி. அடுத்தது ஓகே, இது வந்து வேலண்டைன்ஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. Y247 கோடு. ஸோ February 16th நம்ம
குரூப் 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோட கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது ஓகே சார் கிளாஸில் ஜூபிட்டர் தான் சார் சொன்னாங்க. இல்லை அதாங்க சொல்கிறேன், ஜூபிட்டர் வந்து அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ரீசன்ட் அப்டேஷன் படி ஓகேவா அது சேட்டன். ஓகே, ஏன்னா நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்ட் டேஸில். இப்போ அதாவது இந்த கொஷின் செட் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் பிஃபோர் தான் செக் பண்ணேன். அதில் வந்து டேட்டா மாறிடுச்சு. ஏன்னா விக்கிபீடியாவில் ஃபுல்லாக வந்து ரீசன்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸஸாக வந்து 82 வந்துருக்கு. ஓகேவா, அதனால் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். 7வது, வாட் இஸ் த கேப் பிட்வீன் த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் கால்டு? மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இருக்கக்கூடிய கேப்பை என்னன்னு சொல்கிறாங்க? ஆஸ்ட்ராய்ட்ஸா, காமிட்ஸா, மெட்டிரோவா, மெட்ராய்டா? ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமிட்ஸ், மெட்டிரோ, மெட்ராய்ட்ஸ். ஓகே, விச் ஒன்? 7th one ஆன்சர் பிரியா சுகுமாரன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, பிக்சர் பார்க்கலாமா இருந்துச்சுன்னா? எஸ், ஏ. ஓகே, மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஓகே, அது பேரே ஆஸ்ட்ராய்டு பெல்ட். இப்படி இருக்கா? சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெல்ட் இருக்கும். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பெல்ட் இருக்கும். இது கியூப்லர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ரெண்டுமே ஆஸ்ட்ராய்டு தான், பட் அது கண்டுபிடிச்சது கியூப்லர்ன்றவனால அவன் பேர் வச்சிட்டான் கியூப்லர் பெல்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆஸ்ட்ராய்டு. அது விச் பிளானட் அப்பியர்ஸ் டு பி yellowish? ஓகே, கொடுத்துருக்கிறதுல எந்த பிளானட் வந்து எல்லோ கலரில் இருக்கும்? இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல எந்த பிளானட் வந்து எல்லோ கலரில் தெரியும்? ஆஸ்ட்ராய்டு, மார்ஸு, யுரேனஸு, சாட்டர்ன். விச் ஒன்? ஓகே, which one? Which planet appears to be a yellowish? Answer? Okay, Rahul Chandra Deva D sir அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, எஸ், ஆன்சர் வந்து டி 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 டி. குட் 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 குட். Saturn, yellowish color. அடுத்த கொஸ்டின், which is the brightest planet in the universe? கொடுத்துட்டு இருக்குது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஓகே, கொடுத்துட்டு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நம்ம செகண்ட் ஃபேஸ் வரும்போது கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டெஸ்ட் சீரிஸ் வரும்போது. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் டெஸ்ட் தான். நீங்கள் டாபிக்ஸ் கொடுத்துருவோம், படித்து எழுதுங்க. படிச்சுட்டே இருப்பீங்க, டெஸ்ட் எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அடுத்தது which is the brightest planet in the universe? Okay, which is the brightest planet in the universe? Okay, brightest planet. Yeah, it's in a B. Okay, brightest planet is in a B. Venus is the brightest planet. அது இல்லாமல் brightestனு சொல்லலாம், and also hottest planet அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் நேமும் இது. ஓகே, hottest planet அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சூப்பர் குட். 10வது கொஷின் இப்படி தான் இருக்கும். hottest planetனு சொல்லலாம் இது. 10th கொஷின், which of the following planet is in the solar system takes the shortest revolution? ஓகே, கொடுக்கப்பட்டதில் எது வந்து ரொம்ப குறைவான டைமை எடுத்துக்குது ரிவால்வ் பண்ணுறதுக்கு சூரியனை? நெப்டியூன், மார்ஸ், மெர்க்குரி, வீனஸ். ஷார்ட்டஸ்ட் ரெவல்யூஷன். Shortest revolution. Which of the following planet is the solar system takes the shortest revolution? 10th one, Super Veronica. 10th Caesar. Okay, B, C, C, Mercury. Answer C, Mercury is the right answer. Simple logic தானே. சன் இருக்கு, ஃபஸ்ட் இருக்குது எது? மெர்க்குரி. அப்போ இதை நான் சீக்கிரமாக ரிவால்வ் பண்ணி வந்துடும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ மெர்க்குரி.
ஓகேவா, குட் ஒன். அடுத்தது 11th ஒன். ஃபைண்ட் த ஜோவியன் பிளானட் அமாங் த ஃபாலோயிங். ஓகே, மார்ஸ், எர்த், வீனஸ், யுரேனஸ். ஃபைண்ட் த ஜோவியல் பிளானட் அமாங் த ஃபாலோவிங். ஜோவியல் பிளானட் எது கொடுக்கப்பட்டதில்ல. கொஷின் ரொம்ப கம்மி தாங்க, 23 கொஷின் தான் வச்சுருப்பேன். ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப ஷார்ட் தான் கொஷின்ஸ், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, விச் ஒன் ஜோவியல் பிளானட்? எஸ் எஸ் சார், எஸ் ஆப்ஷன் இல்லைங்களே, ஏபிசிடி தான் இது ஆப்ஷனில். எஸ்ஸுக்கு நான் எங்கே போகுது? 11th ஒன். ஓகே, தகனி வேணும் ஜோவியல்னா. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யுரேனஸ். ஓகே, ஜோவியல்னா ஒன்றும் இல்லைங்க, பெரிய பிளானட், பிக் பிளானட்ஸ். அது இன்னொன்று நேம் தான் ஜோவியல். இதை இன்னொன்று எப்படி சொல்லுவாங்கன்னா கேஷியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜோவியல் அப்படின்னா பெரிய பிளானட் அப்படின்னு அர்த்தம், அல்லது கேஷியஸ் பிளானட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இல்லைனா அவுட்டர் பிளானட் அப்படின்னும் அர்த்தம். கேஷியஸ் பிளானட், ஜோவி பிளானட் அல்லது அவுட்டர் பிளானட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, பிளானட் இதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னர் பிளானட் அண்ட் ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் பிளானட் அண்ட் ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் இந்த, அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், இதெல்லாம் இன்னர் பிளானட். அதுக்கு மேலே வரதெல்லாம் அவுட்டர் பிளானட். அதுக்கு மேலே அதை வந்து ஜோவியன் பிளானட், அதாவது பெரிய பெரிய பிளானட்டுகள் அப்படின்னு அர்த்தம், அல்லது கேஷியஸ் பிளானட்னுவாங்க. ஆனால் இதில் நான் இந்த 3 பார்த்தீங்கன்னா மெர்க்குரியும் சேர்த்துக்கங்க. இந்த 4 பார்த்தீங்கன்னா இது ராக்கி பிளானட். ஏன்னா இதில் கேஸ் எதுவுமே இருக்காது, எல்லா கேஸும் வாஷ் அவுட் ஆகிடும், அடிச்சுட்டு போயிடும். ஓகே, எதனால்னா சோலார் விண்டுலேருந்து வரக்கூடிய, சன்லேருந்து வரக்கூடிய சோலார் விண்டு கதிர்னால அடிச்சுட்டு போயிடும். ஓகே, அதனால் கேஸ் எல்லாம் போச்சுன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே கெமிக்கல் காம்போசிஷனால் இறுக்கி ஒரு பாறை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பீக் வந்து மவுண்ட் எவரெஸ்ட். ஆனால் அதை விட மார்ஸில் இருக்கிறது தான் வந்து இந்த யூனிவர்ஸ்லேயே பெரிய பீக் அப்படின்னு சொல்லலாம். மவுண்ட் ஒலிம்பியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மவுண்ட் ஒலிம்பியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீக் இருக்குது. அதில் மார்ஸில். இது பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டவே வந்து ஒரு 10 டைம்ஸ் கிட்டத்தட்ட எடுத்து வச்சா எவ்வளோ ஹைட் இருக்கும், அவ்வளோ ஹைட் இருக்குமா அது. ஓகே, கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மார்ஸில் மவுண்ட் ஒலிம்பியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபைன். அடுத்து 12வது கேள்வி. Which planet spins backward relative to the others? Venus, Jupiter, Mars, Mercury. ஓகே, கொடுக்கப்பட்டதில் எது மாற்றி சுற்றும்? அதாவது எல்லா பிளானட்டும் ஒரே மாதிரி சுற்றும், ஆனால் ஒரு பிளானட்டு 2 பிளானட்டை மாற்றி சுற்றும். இதில் ஒன்று கொடுத்துருக்கு, அது என்ன பிளானட்? ஓகே, which planet spins backward relative to the others? 12th one, Venus sir. ஓகே, என்ன டைரக்ஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீனஸ். எஸ், வீனஸ். ஓகே, ஸோ இது எந்த பக்கம் சுற்றுதுன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட். இது மட்டும் இல்லை, யுரேனஸும். இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் சுற்றுது, யுரேனஸ் அண்டு வீனஸ். மற்றது எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகே, மற்ற பிளானட் எல்லாம், இது எர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட், இந்த டைரக்ஷனில் சுற்றுது. இதெல்லாமே ஓகே இந்த டைரக்ஷனில் சுற்றுது. சரிங்களா, வீனஸ், யுரேனஸ், ஈஸ்ட் டு வெஸ்ட். எக்ஸாக்ட்லி, சூப்பர், குட் ஒன். ஓகே, குட் ஒன், வெஸ்ட் டு ஈஸ்ட். 13th question. Which of the following does not belong to the family of solar system? Okay, super, west to east, Jivita, good. Deva, Shanmukpriya, super, good. Which of the following does not belong to the family of the solar system? கொடுக்கப்பட்டதில் சோலார் குடும்பத்தை சார்ந்தது அல்லாதது எது? பிளானட், கேலக்ஸி, மீட்டியோர்ஸ், காமெட். ஓகே, which one? Which of the following does not belong to the
ஃபேமிலி ஆஃப் த சோலார் சிஸ்டம். மை காட், இந்த கொஷனுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க? பார்ப்போம் என்னென்ன ஆன்சர்கள்லாம் வருது, என்னென்ன வெரைட்டிஸில் ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். சி சார், ஓகே. காமெட் சார், டியும் சொல்லிட்டீங்க, ஓகே. சி 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 மெட்டிகோஸ், சூப்பருங்க, குட். ஸோ 13th one answer is B, galaxy. Okay, which of the following does not belong to the family of solar system? solar system சூரிய குடும்பத்தில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேவா, சூரிய குடும்பத்தில் இல்லாதது கேலக்ஸி. ஏன்னா கேலக்சிக்குள்ளே தான் சூரிய சிஸ்டம் இருக்குது, சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, மிட்டிகோஸ்னா என்னன்னு சொல்லுங்க சார். ஓகேங்க, சொல்கிறேன். ஓகே, மெட்டிரோஸு, காமெட், இது ரெண்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஸ்ட்ராய்டு, அடுத்தது மெட்டிராய்டு. ஓகே, இந்த 4 விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஜீவிதா, கேலக்ஸி, குட், சூப்பர். சாகிட், தீபா சாகிட், குட். ஓகேங்க, இப்போது ஆஸ்ட்ராய்டுனா பெரிய பெரிய துகள். ஓகே, அதாவது பிளானட்டில் பாதி சைஸ் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அது ஆஸ்ட்ராய்டு. இது என்னன்னா இதே மாதிரி பெரிய அண்ட வெடிப்பு வெடிச்சு இது என்ன ஆகலை, ஸ்டாராக இன்னும் ஃபார்ம் ஆகலை. அந்த மிச்ச மீதி துகள் தான் இது. ஸோ அதனால் இது ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன். இந்த ஆஸ்ட்ராய்டு பெரிய பகுதி. ஓகே, இதை விட கொஞ்சம் சிறிய பகுதியாக இருந்து அது வளிமண்டலத்தில் உள்ள அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது காத்தால், அதாவது காத்தால்னா மார்னிங் சொல்ல, காற்றுனால, ஓகேவா, உள்ளே கிழிச்சிக்கிட்டு வரும்பொழுது, ஓகே, இந்த மாதிரி ஷாக் வேவ்ஸ் மாதிரி வரும். ஓகேவா, பிகாஸ் என்ன ஆகும், உள்ள வளிமண்டலத்தில் வரும்போது ஹீட்னால இது என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். அப்படி எவாப்ரேட் ஆகிட்டு புஷ்ன்னு அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மீட்ரோஸ். ஓகே, அதே துகள், இது பெரியசு, இது குட்டி துகளாக எடுத்துக்கோங்க. அது உள்ளே வரும்போது அட்மாஸ்பியரோட ஃப்ரிக்ஷன் மூலிமா ஹீட்னால பட்டு அது புஷ்ன்னு காற்றா போயிடுச்சுன்னா அது மீட்ரோஸு. ஓகேவா, அப்படி போகாமல் கொஞ்சம் அப்படியே நீண்டு இந்த மாதிரி வந்தால் அது காமெட்டு. ஓகேவா, சப்போஸ் இப்படியும் போனது போக மீதி தொபு கட்டின்னு ஒரு கட்டி வந்து அப்படியே உளுந்துச்சின்னு வச்சுங்க, குட்டி கட்டியாக வந்து உளுந்துச்சுன்னு வச்சுங்க, அதுதான் மெட்ராய்டு. ஓகேவா, அது மெட்ராய்டு. இந்த பெரிய கட்டியே வந்து தமான அதோட பெரிய துகளே வந்து விழுந்தால் அது ஆஸ்ட்ராய்டு. ஓகேவா, இவ்வளோதான் இதோட விஷயம், ஒன்றுமே இல்லை. பெருசு, இது சிறுசு, அவ்வளோதான். இது உள்ளே வரும்போது எது வந்தாலும் புகையாக போச்சுன்னா மீட்ரோஸு, கொஞ்சம் நீளமாக, அது நான் அப்பமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா கொஷின்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா, லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தாகினி கேட்டிருந்தீங்களா, இது வரைக்கும் போதும். இது ரெண்டுத்தையும் நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, திரும்ப அதை நாங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஓகே, இது என்னோட செப்பரேட் பேட்ச். February 16 ஸ்டார்ட் ஆகுது, சேம் டேட்டு. ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 60 மார்க்ஸ் டாபிக்ஸ். இது Y247 கோட் யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி, ஏன்னா 77% ஆஃப் இருக்குது, February 14 வரைக்கும் தான். ஓகேவா, அடுத்த கேள்வி. Ursa Major is a dash. ஓகே, Ursa Major is a dash. ஸ்டாரா, கான்ஸ்டலேஷனா, seen only with a telescope or satellite? உங்களுக்கு ஆஸ்ட்ராய்டு அண்ட் மெட்ராய்டுக்கு மீனிங் புரிஞ்சுக்கும். ஓகேவா, தாகினி வேணும், அது வைக்க ஓகேங்க, சரிங்களா. நான் மீதியை வந்து கொஷின் செட் பண்ணியிருக்க, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இதுலேயே அவுட் பண்ணிட்டேன் ஆன்சர்ஸை, அதில் ஈஸியாக கெஸ் பண்ணாலும் பண்ணிடுவீங்க, அதனால தான் சாரி. ஓகே, 14 the Ursa Major is a dash. Star, constellation, seen only with a telescope or satellite? ஓகே, ஆன்சர் தீபா சாகிட்டாக் இஸ் பி சொல்லிக்கிங்க. ஓகே, டன். யாகினி வேணும் ஏ. ஓகே, பிபி. ஓகே சார், பி ஏ. ஓகே, ஆன்சர் வந்து கான்ஸ்டிலேஷன். கான்ஸ்டிலேஷன்றதே குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தாங்க. ஓகேவா, கான்ஸ்டிலேஷன்னாலே அது குரூப் ஆஃப் ஸ்டார் தான். இது Ursa அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இந்த கான்ஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பல தகப்பட்ட ஸ்டார்களால் இணைச்சது தான். ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டார் இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது ஒரு ஸ்டார், இந்த மாதிரி இருக்குது.
ஒரு ஸ்டார்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இந்த ஸ்டாகை நான் வரைஞ்சி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது. இது பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு பறவை மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போது இதுக்கு பேர் ஸ்டாகு. இது ஏகப்போ 1 2 3 4 எல்லா ஸ்டாகலானது ஒரு ஷேப் கொடுக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் கான்ஸ்டலேஷன். ஓகேவா? குரூப் ஆஃப் ஸ்டார் இஸ் கால்ட் கான்ஸ்டலேஷன். அந்த மாதிரி உர்சா அப்படின்றது வந்து லாட்டின் மொழியில் ஒரு கிரேட் ஷீபியர் அப்படின்னாங்க. அதாவது ஒரு பெண் கரடி. ஷீபியர் பெண் கரடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குதா முதல்ல அவங்க கண்டுபிடிச்சி சொன்னது. அது பார்க்க இப்போ நம்ம கூட நட்சத்திரம் பார்த்து அந்த ஷேப்பில் இருக்குது, இந்த ஷேப் இருக்குது, நம்மளுக்கு தோணுன யூகத்தில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பல தகப்பட்ட கான்ஸ்டலேஷன் யூனிவர்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உர்சான்றது கிரேட் ஷீபியர். ஷீபியர்னா பெண் கரடி அப்படின்னு அர்த்தம். அந்த ஷேப்பில் எடுக்குமா. ஸோ இது வந்து கான்ஸ்டலேஷன். ஓகேவா? ஃபைன். அடுத்து விச் யூனிட் இஸ் மெஷர் டு used to measure astronomical distance? Leap year, light year, century, sound year. Okay, which unit? Which unit is used to measure astronomical distance? Leap year, light year, century, sound year. Okay, இது easy answer டக்குன்னு பண்ணுங்க. Okay, 15th one, yes, light year. Okay, light physics பார்த்துட்டோம், அதனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, லைட் இயர், சூப்பர், குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 16th one, the stars forming a recognizable shape is called dash. Constellation, system, galaxy, asteroids. 16வது கேள்வி. Okay, stars forming a recognizable shape is called dash. Constellation, system, இல்ல கேலக்ஸி இல்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஓகே, 16th one. ஆன்சர் ஏ அவதாகினி கோபாலகிருஷ்ணன். ஆன்சர் ஏ சார். ஓகே, ஏ பிபிபிபி ஏ. ஓகே, குட். ஸோ ஆன்சர் கான்ஸ்டலேஷன். இப்போ தான் சொன்னேன், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாதுன்றது, அப்படியே கொஸ்டின் வந்துடுது. ஓகே, டன். 17th, ஓரியோன் இஸ் ஏ டேஷ். ஸ்டாரா, பிளானட்டா, சேட்டலைட்டா, கான்ஸ்டலேஷனா? ஓடியோன் அப்படின்றது என்ன? நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட் ஓரியோ இல்லை, ஓடியோன் அப்படின்றது என்ன? ஓகே, ஸ்டாரா, பிளானட்டா, கான்ஸ்டலேஷனா? ஓகே, எஸ், இட்ஸ் என் அ கான்ஸ்டலேஷன். இட்ஸ் என்ன கான்ஸ்டலேஷன். இப்படி தான் இருக்கும். இது பார்க்க என்ன ஷேப்புன்னு தெரியல. ஓகே, அஷ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகே, ஐ திங்க் இது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? இந்த மாதிரி இருக்கா? ஓகே, பொண்ணு மாதிரி இருக்கா அந்த ஷேப் பார்க்கறதுக்கு? ஐ மீன் வந்து எப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட இந்த மாதிரி. ஓகே, ஒரு லேடி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து கான்ஸ்டிலேஷன். சரிங்களா? அடுத்த கேள்வி. ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஆர் கால்ட் டேஷ். ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்றது எது? ஆஸ்ட்ராய்ட்ஸ், கேலக்சிஸ், மெட்ரோஸ், ஆண்ட்ரோமேடா. ஓகே, ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஆர் கால்ட் டேஷ். ஆஸ்ட்ராய்ட்ஸ், கேலக்சிஸ், மெட்ரோஸ், ஆண்ட்ரோமேடா. எது இதில் ஷூட்டிங் ஸ்டார்ஸ்? கப் ஷேப்பில் இருக்குது சார். அப்படிங்களா? டன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூகம் இருக்கும், நோ ப்ராப்ளம். 18 மீட்ரோஸ். கம்யாகி ஜாய்ஸ் சி. ஓகே, கம்யாகி ஜாய்ஸ் ஐ திங்க் ஓல்டு பேட்சில், ஐ மீன் அடா 247 வந்தீங்களா? அதில் நேம் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, 18th one சி, எக்ஸாக்ட்லி மீட்ரோஸ். இப்போ தான் சொன்னேன், ஆஸ்ட்ராய்டு பெரிய கட்டி. மெட்ராய்ட் அப்படின்றது என்ன? அந்த கட்டி வந்து மெட்ராய்ட் அப்படின்றது, அந்த கட்டி வந்து அந்த குட்டி கட்டி வந்து பூமியை தாக்குச்சுன்னா அது மெட்ராய்ட். தாக்கிறதுக்கு முன்னாடி புகையா போச்சுன்னா அது மீட்ராய்ட். தட் மீன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். இந்த மாதிரி என்ன ஆகிடும்? பகத்து
அப்படியே நட்சத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது அப்படியே டப்புன்னு காணாமல் போயிடும். கரெக்டா? அதுதான் மீட்டரோஸ் அப்படின்றது. ஏன்னா அதோட புகையாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அது இல்லை. ஓகே, அப்படி போயும் ஒரு பெரிய கட்டி வந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் மீட்ரு. விழாமல் அப்படியே புஷ்னு போயிடுச்சுன்னா அது மீட்ரோஸ். கிளியரா? இப்போ இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை நான் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்னும் ஒன் பேலன்ஸ் இருக்குது, நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 19th கொஷின், லீஸ்ட் டென்ஸ் பிளானட் இஸ் டேஷ். ஓகே, கொடுக்குற பிளானட்டில் லீஸ்ட் டென்ஸ் பிளானட் எது? ஓகே, லீஸ்ட் டென்ஸ் பிளானட், டென்ஸை கம்மியாக்கக்கூடிய பிளானட் எது? 19th ஒன். ஓகே, least dense planet. Which one is the least dense planet? 19th one. Okay, Rahul Chandran. Caesar, Saturn. Okay. Good. Saturn. B. Okay, done. Sorry. Still வந்து டேக்குது அப்போதுலேருந்து. Okay, 19th one answer Saturn. ஓகேவா? ஏன்னா ஹைட்ரஜன் வந்து கேஸ் லீஸ்ட் டென்ஸ், இதுதான் இருக்குது அதிக அளவில். ஓகேவா? லீஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுலே எதுனா அது சேட்டன். ஓகேவா? 19th one C. சூப்பர். அடுத்து 20th கொஸ்டின். The appears as a bright head with a long tail. The tail grows in a size as it approaches the sun. ஓகேவா? என்னப்பா அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ராய்டா, காமெட்டா, பிளானட்டா, மீட்ரோவா? மீட்டியோ. ஓகே, appears as a bright head with a long tail. The tail grows in a size as it approaches the sun. Okay, 20th one. Okay, comet. Okay, இன்னும் 3 கொஸ்டின் தான் இது. B is a comet, D is a Sagittarius, meteor. Okay, done. அன்னைக்கா சென்னை வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க சார். நீங்கள் ஆன்சர் சொல்கிற கேப்பில் கிட்டத்தட்ட 500 ml குடிச்சிட்டேன். பட் ஸ்டில் அது வந்துட்டே தான் இருக்கு. ஓகே, ஃபைன். வால் நட்சத்திரம். குட். தட் இஸ் எ காமெட். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தாகினி நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்போ நான் சொல்லிடுறேன். பெருசாக வந்தால் அது ஆஸ்ட்ராய்டு. ஓகேவா? அடுத்தது மெட்டிராய்ட். இது இதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஆனால் வந்து பூமியை ஹிட் பண்ணணும், தொடணும். ஓகே, இதுவும் பூமியை வந்து இடிக்கும். இது 2 தான் காமனுங்க. ஓகே, பட் இப்போது இது 2த்தில் எது வேணா இருக்கட்டும். ஆனால் மேக்ஸிமம் இது இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பெருசாக இருக்குது. அதனால் இது அந்த சம்பவம் நடக்காது, இதுதான் நடக்கும். இது வந்து வரும்போது மீட்டிகோ அப்படின்னா என்னன்னா, வரும்பொழுது இது காத்தோட கிடிச்சிக்கிட்டு உள்ளே வரும்போது காத்தோடு காத்தா அதில் இருக்க அதை ஹீட் தாங்க முடியாமல் மொத்தமாக வேப்பர் ஆகிட்டு புஷ்ஷுன்னு காத்தா போயிடுச்சு அப்படின்னா அது மீட்டியோ. அதனால தான் ஷூட்டிங் ஸ்டார் இப்படி வரும், அப்படியே கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும், கண்ணுக்கே தெரியாது ஸ்கையில், பிகாஸ் அது புகையாக போயிடுச்சுன்னு அர்த்தம். காமெட் அப்படின்னா இது வரும்பொழுது ரொம்ப நீளத்துக்கு வருது. ஆனால் எந்த மாதிரி அப்பியரன்ஸில் வரும்னா, சூரியன் இங்கே இருக்குது, இது உள்ள நோக்கி வருது. வரும்பொழுது இப்படி வரும். தட் மீன்ஸ் இப்படி வரும். என்ன சாகாது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் கல். ஓகே, அந்த கல் காற்றை கிழிச்சிட்டு வரும்போது மீட்டியோன்னா என்ன சொன்னேன்? ஓகே, ஃபுல்லாக புகையாக போகும்னு சொன்னேன். அந்த புகை இங்கே போகும் அப்போ தான். ஓகே, ஏன்னா இந்த காற்று கிழிச்சிட்டு வரும்போது வேப்பர் ஆகிட்டு உள்ளுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, ஐஸ் எல்லாமே என்ன ஆகும்? வேப்பர் ஆகிட்டு போகும். அப்படி எல்லாம் இப்படி காற்று மாதிரி இந்த மாதிரி போகும். அப்போ பார்க்கறதுக்கு இது ஹெட்டு, இது டெய்லு. கரெக்டா? அப்போ ஹெட்டு டெய்ல் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வால் நட்சத்திரம். ஏன் வால் நட்சத்திரம்னா, பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஃப்ரிக்ஷன். ஓகே, சூடு தாங்க முடியாமல் என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன், உராய்வு தாங்க முடியாமல் இதில் இருக்கிற மைன்யூட் துகள்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படியே காற்றோட காற்றா கலந்து இப்படி நிற்குது. இப்போ ராக்கெட் ஒன்று புஷ்ஷுன்னு போச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அப்படியே அதில் வந்து வெறும் புகை மட்டும் கொஞ்ச நேரம் நிற்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்படி வரும். இப்போ கடைசியாக இந்த துகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து வால் நட்சத்திரம். இந்த துகள் அப்படியே வந்து பூமியில் விழுந்துச்சுன்னா அது மீட்ராய்ட்டு, விழாமல் கொஞ்ச நேரத்தில் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னா அது மீட்டிகோ. அவ்வளோதான் விஷயம். ராஜஸ்தானில் லாஸ்ட் இயர் மீட்டிகோ ஃபால் ஆச்சுன்னு சொன்னாங்க சார். எஸ், அது மீட்டிகோன்னு சொல்லக்கூடாது,
மீட்டுகோ வந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக டெக்னிக்கலாக சொல்லணும்னா மீட்டுகோ ஃபால் ஆகும் வரும். இப்போ இது வந்து புகையாக போச்சுன்னா மீட்டுகோ வந்து கீழே விழுந்துச்சுன்னா மீட்ரோ ஆயிட்டது. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து 21. Ganymede, the biggest moon in our solar system, belongs to which planet? தண்ணி குடிச்சுக்கோங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, Ganymede, the biggest moon in our solar system. சோலார் சிஸ்டம்லயே Ganymede அப்படின்றது பெரிய மூணுங்க. ஓகே, அந்த மூன் எதில் இருக்கு? which planet? 21st question. Okay, Saturn, Uranus, Neptune, Jupiter. Okay, answer yes. D, Jupiter. பெரிய மூணு அதான். ஓகே, பார்த்தீங்க மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மூணை கம்பேர் பண்ணும்போது திஸ் ஒன் இஸ் எ லார்ஜஸ்ட் ஒன். நம்மளது இங்கே இருக்குது மூணுன்னு சொல்லக்கூடிய மூணு இங்கே இருக்குது. இதுவும் எல்லாம் தான் மூணு தான், பட் பெருசு வந்து Ganymede. ஓகே, இது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா ஒரு பிளானட் ஷேப்பில் இருந்து அப்போ பிளானட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸில் இல்லைன்னு சொல்லிட்டு இது நீக்கிட்டாங்கல்ல, அதை கம்பேர் பண்ணும் போதே இது பெருசாகுது. ஓகே, அதுதான் விஷயம். ஓகேவா, அடுத்த 22nd. ஓகே, இது தமிழ்நாடு மெகா பேக்கு கம்ப்ளீட் பேக்கேஜோடான பேக்கு வாங்குவவங்க வாங்கிக்கிங்க. Y247 என்னோட கோடு இந்த ப்ரைஸ்க்கு வந்துடும். எல்லாமே SSC பேட்ச் 1 பேட்ச் 2 TNPSC Group 4 Group 2 and 2A இண்டிவிஜுவல் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு கம்பைல்டாக இதில் கிடைக்கும் வித் டெஸ்ட் சீரீஸ் கூட. நெக்ஸ்ட் ஒன், டைட்டன் இஸ் ஒன் ஆஃப் த மூன்ஸ் ஆஃப் டேஷ். ஓகே, டைட்டன் இஸ் த ஒன் ஆஃப் த மூன் ஆஃப் டேஷ். ஓகே, டைட்டன்றது இதோட ஒன் ஆஃப் த மூன். ஜூபிட்டர், சாட்டர்ன், வீனஸ், எர்த். ஓகே, டைட்டன் அப்படின்றது எதோடைய மூன்? ஜூபிட்டர், சாட்டர்ன், வீனஸ், அதுக்கப்புறமா எர்த். ஓகே, is known as Saturn. Yes, exactly, Saturn. Superb. ஜெயா வணக்கம். வணக்கம்ங்க, குட் வணக்கம். பட் முடிக்கும் போது வந்திருக்கீங்க. லாஸ்ட் கொஷின், Phobos and Deimos are the natural satellite of which planet? ஓகே, Phobos and Deimos இது ஃபேமஸான கொஷின். நிறைய கொஷின் பேப்பர்ஸில் திரும்ப வரும் இந்த கேள்வி மட்டும். ஓகே, Phobos and Deimos are the natural satellite of which planet? Okay, 23rd. Okay, Rahul Chandra, Mars sir. Okay, Marsங்க. Superb. Mars. Exactly, Mars. Okay, 23rd answer வந்து Mars. ரெண்டு சேட்டலைட் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, சேட்டலைட்ஸ் எதுலெல்லாம் எவ்வளோ இருக்குது அதை பார்த்துக்குங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் கேட்க மாட்டான். ரொம்ப ஓல்டு ட்ரெண்டு. ஓகே, கேட்க மாட்டான். பட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இது கேட்பான். ரொட்டேஷன் ரெவல்யூஷன் வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரெவல்யூஷன் ஓகேவா, சேட்டலைட்ஸ் கேட்பான், இது கேட்பான். அதுக்கப்புறமா இந்த ஸ்பெஷல் நேம்ஸ். ஓகே, ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்னா ட்வின் பிளானட்டு, டாக் பிளானட்டு, ப்ளூ பிளானட்டு, க்ரீன் பிளானட்டு, இதெல்லாம் ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஒரு நேம்ஸ் இருக்குது. ஓகேவா, இது ஒரு கிளைன்ஸ் பார்த்து வச்சுக்க. இவ்வளோ தான் போதும். ஏன்னா கொஷின்ஸ் இதில் கேட்குறது ரொம்ப ரேகு. அப்படி கேட்டாங்கன்னா ஈஸியாக தான் கொஷின் எடுக்கும். ஏன்னா இதில் கொஷின்ஸ் எடுக்க முடியாது பெருசாக, அதான் ரீசன். ஓகேவா, டீமோஸ் வந்து ஸ்மாலஸ்ட் மூன் சார். ஓகேங்க, சூப்பருங்க. ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு வந்து ஜெயினிசம் டாபிக் டெஸ்ட். ஓகே, நாளைக்கு ஜெயினிசம் தான். எஸ், ஐ திங்க். ஓகே, டிஎன்பிசிக்கு நாளைக்கு ஜெயினிசம் டாபிக் டெஸ்ட். ஜெயினிசம் டாபிக் டெஸ்ட். ஓகே, டிஎன்பிசிக்கு. ஓகே, அண்ட் தென் சாட்டர்டே வந்து எல்லாருக்குமான டெஸ்ட்டுங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ், சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ். ஜனவரி மாதம் 2021
நேஷ்னல் நியூஸ், ஓகே. அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இது மட்டும் இதுலேருந்து படிச்சுட்டு வாங்க போதும். ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சொல்கிறேன். நீங்கள் February மந்த் முடியறதுக்குள்ளே ஜனவரி மந்த் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஓகே. ஸோ February மந்த் முடிஞ்சு மார்ச் போகும்போது ஃபெப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அப்போது ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருதுன்னா, ஓகே, ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்ருப்பீங்க. ஓகே. எல்லாமே நைட் 9 PM, டிஃபால்ட் நைட் 9 PM எப்பவுமே தான். ஜெயா மேடம் நீங்கள் தான் கேட்டீங்க டைம் 9 PM வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்களா? நைட் 9 PM தான் எப்பவுமே இருக்கும் கிளாஸ். ஏன்னா அந்த டைம் எல்லாரும் கொஞ்சம் கன்வென்ட்டாக இருக்குன்றதுனால அதையும் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஒகி பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அதே டாப்பிக்லேருந்து அதே இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேங்க. திரும்பியும் சொல்கிறேன், தேர்வு பெட்டகம் இதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம், விண்மீன் ரெஃபர் பண்ணிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஜிகே டுடே ரெஃபர் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ஸ் டெய்லி ரெஃபர் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய எக்ஸெட்ரா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன். ஒரே மந்த்துனா போன டைம் எடுத்த எனக்கு கொஷின்ஸே கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. அதனால இந்த 3 ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பாயின்மெண்ட்டு இதை மட்டும் படிங்க. 30 கேள்வி வந்தால் 30 வைக்கலாம், 40 வந்தால் 40 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிடுவேன், மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவேன். அதனால் எண்ட் ஆஃப் த டே அதாவது வீக்லி முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறேன், PDF கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் டெலகிராம். இது என்னோட டெலகிராம் ஐடி. SSC இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, TNPSC இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 2 பேருக்குமே காமன் தான். ஓகே. அதனால் 2 பேருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. சாட்டர்டே, ஓகே சார், சாட்டர்டேக்கு சார், ஓகே, முன்னெல்லாம் சாட்டர்டே மாற்றி போட்டுருந்தல. ஓகே, இப்போ சாட்டர்டேவும் 9 PM தான், டிஃபால்ட் 9 PM. ஓகே, ஃபைன். ஸோ நாளைக்கு டிஎன்பிசி டெஸ்ட் இருக்குது. ஜெயினிசம் டாப்பிக்கு ஃபாலோ பண்ணுறவங்க படிக்கிறவங்க படிங்க. ஓகேவா? முக்கியமாக டிஎன்பிசி அட்டன் பண்ணுங்கள். SSCக்கும் இருக்குது சிலபஸில், பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோ டெப்த்தாக வராது, அதுதான் ரீசன். பட் பார்க்குறவங்க பாங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன் டெஸ்ட்டில். ஓகே. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம அப்போ தான் நியூவாக கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ஸோ இது RRB பேட்ச், இது SSCக்கான டெலகிராம் ஐடி, இது RRBக்கான டெலகிராம் ஐடி, டிஎன்பிசிக்கான டெலகிராம் ஐடி, இது என்னுடைய பிளேலிஸ்ட், யூடியூப்பில் என்னோட பிளேலிஸ்ட். ஓகே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன், தேங்க்யூங்க. ஓகே, தட்ஸ் வை ஆஸ்க் சார். யா ஐ ரிமெம்பர், ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. ஓகேங்க, நாளைக்கு பார்ப்போம் எல்லாருக்கும். ஓகேவா? குட் நைட், பை பாய்.